இன்னைக்கு எனக்கு கொரியர் வந்தது இந்தியாவிலேருந்து. நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்த சாமான் இல்லாமல் நிறைய சாமானுங்க நாங்கள் கொரியரில் போட்டோம். ஏன்னா எங்களுக்கு 6 சூட்கேஸ் 2 ஹேண்ட் லக்கேஜ் மொத்தமாக 8 இருந்தும் எங்களுக்கு வெயிட் அதிகமாச்சு. ஏன்னா தம்பி சில்லியாக நிறைய ப்ரொவிஷன்ஸு, மிக்சி, கிரைண்டரு, மற்றது தம்பிக்கும் ஒரு கிரைண்டரும் ஒரு மிக்சியும் கேட்டிருந்தாரு. எங்களுக்கும் கொஞ்சம் வெசல்ஸ் வாங்கணும். அது எல்லாம் வாங்கினதால எங்களுக்கு ஒரு 35 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் லாஸ்ட் டைம் எனக்கு வணக்கம் கொரியர்னு ஒரு கொரியரில் எனக்கு கொரியர் பண்ணாங்க. அந்த தம்பிங்களுக்கு அடித்து கேட்டேன், தம்பி பாருங்க இதெல்லாம் தான் நாங்கள் கொண்டு வந்தோம் எங்கள் சூட் கேஸில். இது இல்லாமல் 35 கிலோ வீட்லேயே நின்றுடுச்சு. அண்ணன் பையன்கிட்ட சொல்லி அதை கொரியரில் போட சொன்னோம். அந்த வணக்கம் கொரியருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க 30 கிலோக்கு மேலே இருந்தால் 500 ருபீஸ் பண்ணித்தரேன் சார்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் பண்ணதால் இன்னைக்கு இந்த முறை 500க்கே பண்ணித்தரேன்னு சொன்னாங்க, அதே ப்ரைஸ்க்கு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாங்கள் அதே மாதிரி பிக்கப் பண்ணாங்க. வித்தின் 5 டேஸில் எனக்கு டெலிவரி ஆச்சு. 2 வீக்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃப்ளைட் டிலேஸால் எனக்கு 5 டேஸில் ரிலீவ் ஆச்சு. நான் ஓசியில் வாங்கலை, காசு கொடுத்து தான் வாங்கினேன். பே பண்ணி தான் வாங்குறேன். நான் மார்க்கெட்டிங் யாருக்கும் பண்ண மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். ஒருத்தர் நல்லது செய்யும் போது அவங்கள சொல்லணும். லாஸ்ட் டைமும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அந்த பாப்பா. நான் கேட்டது எக்ஸ்ட்ரா 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு சீப்பாக முடியும் சார். அப்புறம் 2 கிலோக்கு அவங்களே சில சாமான்களை வாங்கி போட்டு விட்டாங்க. இந்த முறையும் அதே மாதிரி 35 கிலோக்கு எனக்கு சாமான் அனுப்பி விட்டாங்க. பபுள் ராப் பண்ணி பேக்கிங் பக்கா பண்ணி ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்தது. அந்த குழந்தைங்களுக்கு நன்றி. நந்து சென்னையில் பேக் பண்ணி கொடுத்த தம்பி, விஜி சேலமில் இருக்க பாப்பா, 2 பேருக்கும் நன்றி. அவங்க நல்லா அழகாக பபுள் ராப் பண்ணி பேக்கிங்கை கிளீனாக அழகாக ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக வந்தது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் லாஸ்ட் வீக் டியூஸ்டே போட்டிருக்காங்க. இந்த வீக்ஸ் மண்டே வந்துருச்சு எனக்கு கொரியர். இவ்வளோ சூப்பராக செய்து கொடுக்கும் போது நம்ம அவங்க நன்றி சொல்லணும். வணக்கம் கொரியருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. காசு கொடுத்தா வாங்கினேன், ஓசியில் வாங்கலை. மற்றவங்களாம் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை. ஒரு நல்லது செய்யும் போது சொல்லணுன்றதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். அவங்களுக்கு நான் செய்கிற ஒரு தர்மம். எல்லாமே அழகாக ஒரு டேமேஜ் இல்லாமல் பக்கா வந்துச்சு. லாஸ்ட் செப்டம்பர் மாதமும் இதே மாதிரி எனக்கு வீட்டிலேருந்து ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வந்தது. அதுவும் அவங்க தான் பண்ணாங்க. அதனால தான் இந்த முறையும் அவங்க ஞாபகம் வச்சு இந்த வச்சுட்டு வந்த பொருட்கள்லாம் அவங்க கொரியரில் அனுப்பி வைக்க சொன்னேன். யூகேல நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் 10 முறை கொரியரில் அனுப்புவாங்க. என்னடா வீடியோ பார்த்தா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஆடு கொடுப்பாங்க. நான் அப்படி பண்ணல, எனக்கு அது அவசியமே இல்லை. இவ்வளோ ஐட்டங்களும் சேஃபாக வந்தது. எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். மற்றபடி மார்க்கெட்டிங் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், என் வீட்டுக்கு வந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவ சொல்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.